ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்கிற தரமான 3 படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 2024ல ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன பெவர்லி ஹில்ஸ் காப் ஆக்சல் எஃப். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துல நம்ம எட்டி மர்ஃபி தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடியே 3 பாகங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து 4th பார்ட். அந்த 3 படங்களையும் பார்க்காம நீங்க டைரக்டா இந்த 4th பார்ட்ட கூட பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவோடைய பொண்ணு ஒரு கேஸை எடுத்து நடத்துவாங்க. இந்த கேஸை அவங்க இதுக்கு மேல நடத்துனாங்க அப்படின்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ நம்ம ஹீரோ எடி மர்ஃபி இப்போ பெவர்லி ஹில்ஸுக்கு அவரோட டாட்டர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இதை பத்தி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல வரக்கூடிய காமெடி சீக்வன்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு. அண்ட் படத்துல வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் படம் இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் போகுது. பட் நம்ம எட்டி மர்ஃபிக்காக இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை நம்பி பார்க்கலாம். படத்துல ஆக்ஷன் சீன்ஸ், காமெடி சீக்வன்ஸ்லாம் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிளான டீசென்டான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எட்டி மர்ஃபிக்காக கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப ரீசெண்டா தான் இந்த படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்பர் 2 2024ல ஒரு ஃபேமிலி காமெடி மூவியா ரிலீஸ் ஆன த கார்ஃபீல்டு மூவி. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ கார்ஃபீல்டுக்கு வந்து சாப்பிடுறது, தூங்குறது இதுதான் வேலை. நல்லா ஜாலியா பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இவருடைய அப்பா வந்து சின்ன வயசுலயே இருப்பான போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதோட மறுபடியும் வந்திருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் நம்ம கார்ஃபீல்டுக்கு கிடைச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து நம்ம கார்ஃபீல்ட நல்லா வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வருவாரு. திரும்ப வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையும் கூட கூட்டிட்டு வந்துருவாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கார்ஃபீல்டோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்துடைய ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கார்ஃபீல்டு மூவிஸ் அப்படின்னு ஒரு 2 மூவி பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த 2 படமும் செம்ம காமெடியா சூப்பரா இருக்கும். இப்போ அதே மாதிரியே இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது லைவ் ஆக்ஷன்ல இருக்கும். பட் இந்த படம் வந்து அனிமேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தையும் பாருங்க. செம்ம காமெடியா சூப்பரா பண்ணிருக்காங்க. மெயினா இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் தான் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க. நீங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட இந்த படத்தை செம்மையா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம காமெடியா சூப்பரா இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா நான் இந்த படத்தை உங்க எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். படம் சூப்பரா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் இப்ப ரீசெண்டா தான் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 3 2015ல ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன எக்ஸ்டிங்ஷன். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி அது மூலமா மனுஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜாம்பிஸ் மாதிரி, கிரியேச்சர்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பனி சூழ்ந்த அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த பனியில அதுங்க எல்லாமே அடங்கி போயிடும் அப்படின்னு நினைச்சா அந்த பனி எல்லாத்தையுமே இதுங்க உள் வாங்கிட்டு இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, தப்பிச்சு சர்வே பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்காக கிளம்பி இந்த கிரியேச்சர்ஸ், இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போகுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு வேற
லெவலான ஸ்டோரி லைனாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே ஹாரர் அண்ட் சயன்ஸ் ஃபிக்ஷன் வைஸ் ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க அத்தன பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. படத்துல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பராவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. மெயினா படத்துடைய தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படம் YouTubeலயே தமிழ் டப்ல வந்திருக்கு. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவ நீங்க இந்த படத்த பார்க்கலாம். ஸோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த படத்த தமிழ் டப்ல YouTubeலயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த 3 படங்களும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த 3 படங்களையும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுங்க. லைக் குடுத்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நெறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை. டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.